ஒரு புண்ணியமான செயல். அம்மா இருக்கும் இடத்திலே அன்பு இருக்கும், அமைதி இருக்கும், தூய்மை இருக்கும், பக்தி இருக்கும், வைகுந்தம் இருக்கும், எல்லாம் இருக்கும். அது மாதிரி ஒரே சக்தி 3 உருவங்களிலே வெளிப்பட்டது. பரம்பொருள் ஸ்ரீராமகிருஷ்ணராகவும், அன்னை சாரதியாகவும், விவேகானந்தராகவும் வெளிப்பட்டது. 3 in 1, 1 in 3 நான்கு சொல்றாங்க. ஒரே சக்தி வெளிப்பாடு ஒரு விதமாக எல்லாம் ஸ்வீட்டு தான். ஆனால் எனக்கு ஜிலேபி தான் பிடிக்கணுமாங்க. மைசூர் பார்க்குறாங்க. அது என்ன எல்லாம் ஒரே ஸ்வீட் தான், இனிப்பு தான். இன்னும் ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொன்று. குருதேவருக்கு ஜிலேபின்னா ரொம்ப பிடிக்கும், சந்தேஷனா பிடிக்கும் சொல்றாரு. அது மாதிரி ஒரே பரம்பொருள் வெளிப்பாடு பார்க்குறோம். குருதேவரிடத்துல ஒரு மாதிரி, அந்நியாரிடத்துல ஒரு மாதிரி, விவேகானந்தருக்கு ஒரு 3 பேரும் ஈர்க்கிறார். அதுதான் இறைவனுடைய வசீகர சக்தி. ஸ்ரீராமகிருஷ்ணன் கூட சென்னையில் பேசும்பொழுது கல்பத்தர் தினம் குருதேவர் சொல்றார், ஏன் இங்கே எவ்வளோ பேர் வராங்க தெரியுமா அப்படின்னு கேட்குறாரு. கிட்ட மா என்ன சொல்றார் கேட்கிறார். குருதேவர் சொல்றார், இது வசீகர சக்தி இருக்கு. அன்னை காளி அவ ஒரு வித்தை, எப்படி அந்த வசீகர சக்தி எப்படி எல்லாம் கண்டுபிடிக்க முடியாது. ஒரு வித்தையா அந்த நாய வலையை வீசியதாக. நாய வலைன்னா அது என்ன? வித்யாமாயி. அது எப்படி அந்த உள்ளங்களை எல்லாம் ஈர்க்கிறார் அவருக்கு தான் தெரியும். தனக்கு வேண்டியவர்களை தன்னிடத்தை ஈர்த்து விடுகிறார். ஏன் வருகிறார்கள், எப்படி வருகிறார்கள், எப்படியெல்லாம் வருகிறார்கள்? ரொம்ப ஆச்சரியம். இந்த பக்தர்கள், எல்லா பக்தர்களையும் எல்லாரும் அவங்க சுயசரிதம் எழுதுங்க அப்படின்னு சொன்னா பார்த்தோன்னா ஒவ்வொருத்தர் எப்படி வந்தார்கள். அது இறைவனுடைய லீலை. அது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமாக தன் லீலையை நடத்தி அதன் மூலமாக தன்னிடம் ஈர்க்கிறான். பாகவதத்தை பார்க்கிறோம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக கோபியர்கள் எப்படி ஈர்த்தான், தன்னுடைய அழகினால் ஈர்த்தான் என்று. காமாத் கோபியா. காமம் என்றால் சாதாரண நம்ம உலகில் காமம், தெய்வீக காதல் என்று, தெய்வீக தோற்றம். எதா இருந்தாலும் பகவானுடைய படங்களை பார்க்கும் பொழுது, கோவிலுக்கு போகும்பொழுது மனதிலே ஏதோ ஒரு மூலையில ஒரு நல்ல உணர்வு தான். சினிமாக்காரங்களே, விளையாட்டு வீரர்கள் நீங்கள் எவ்வளோதான் மறிச்சு பார்த்தாலும் உங்களுக்கு தெய்வீக உணர்வு வரவே வராது. ஏன்னா அதுதான் ஆத்ம குணம் என்று பாகவதமே சொல்லும். ஆத்ம குணம் இது இயல்பு. ஒருத்தருக்கும் ஒரு வஸ்துக்கும் இந்த உலகத்திலே படைக்கப்பட்டிருக்க ஒரு வஸ்துக்கும் ஒரு இயல்பு இருக்கிறது. அதனால தெய்வீக உருவங்கள், தோற்றங்கள், மூர்த்தங்கள், தெய்வீக நாமங்கள், அதற்கு என்று அந்த குணம். அதெல்லாம் சாத்வீக குணம். அது மனதை தூய்மைப்படுத்தும் குணம், மனதுக்கு அமைதி தரக்கூடிய குணம், மனதை இறைவனாக இருக்கக்கூடிய குணம் எல்லாம் சொல்லிட்டு போகும். இது பகவான் தன்னுடைய கருணையினால் பக்தர்கள் மீது இருக்கக்கூடிய பரித்ராணாய சாதுனாம் விநாசாய ச துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே கீதையில பார்க்கிறோம். நான் ஒவ்வொரு யுகத்திலும் தோன்றுகிறேன். எதற்காக? பரித்ராணாய சாதுனாம்,
சாதுக்கள், சாதுக்கள் என்றால் காவி போட்டவங்க. சாதுக்கள் என்றால் சத்துவகுணம் உடையவர்கள். உங்களை அறியாமல் மனசு வேற எங்கெல்லாம் போகுது, அது ஒரு விஷயம். வேற எங்கெங்கோ போகக்கூடிய மனசு பகவான்கே போகுது. நீங்க பிடிச்சு தள்ளல, பகவான்கே போகுது. என்ன நமக்கு நம்முடைய போராட்டம் என்ன? எப்பொழுதும் பகவான்கிட்ட போகணும், அதுதான் நம்ம போராட்டம். பகவான்கிட்ட போகுது, அதான் இயல்பா போகுது. எப்பவும் போக மாட்டேங்குது, அதுதான் நமக்கு தெரியுது. உலகில் மனிதன் எப்பவுமே உலகத்தின் பக்கம்தான் சிந்தனை, இறைவன் பக்கம் போகிறதே கிடையாது. இயல்பான ஓட்டம் இறைவன் பக்கம், இது உலகத்தின் பக்கம். உண்மை பிரகலாதனுடைய விளக்கம், இலக்கணம், பக்திக்கு என்ன இலக்கணம் சொல்றான்? எப்படி உலகமாந்தன் இயல்பாகவே, இயல்பாகன்னா போராட்டமே இல்லை, நம்ம முயற்சியின்றி இயல்பாகவே போக பொருள்களை நாடுகிறானோ, அதுல என்ன தனியாத தாகமா, யா பிரீத்தி அவிவேகான விஷயேஷு அனபாயினி. அனபாயின தணிக்க முடியாத தாகம். எவ்வளவுதான் இந்த உலக பொருட்களை அனுபவித்தாலும் அவனுக்கு அதை திருப்தியாக திரும்ப 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 பகவானே எனக்கு அப்படி இயல்பாக உன்னை நான் நாட வேண்டும், இயல்பாக நாட வேண்டும். அப்படி அவனுக்கு இருக்கக்கூடிய தனியாத தாகம் எனக்கு வர வேண்டும். யாருக்கு அப்படிப்பட்ட தனியாத தாகம் பகவான் மீது இருக்கிறது, அதான் பக்தி. ஏன்னா முக்கியமான கவனிக்க வேண்டியதுன்னா இயல்பான நாட்டம். நமக்கெல்லாம் இயல்பான நாட்டம் இருக்கிறதுனால்தான் வந்திருக்கோம். யாரும் பிடிச்சு தள்ளல, இங்க இழுத்துல வரலன்னா தண்டனை, அது ஒண்ணு கிடையாது. திறந்திருக்க பணம் போகலாம். இயல்பா எல்லாரும் வராங்களா? வர முடியல. இங்கோ சிலர் தான் எங்கேயோ 1001 டீச்சர் சொல்றாங்க. அது மாதிரி இப்படிப்பட்டவர்களுக்காக, இப்படிப்பட்டவர்களை மேலும் மேலும் தன்னிடத்தில் ஈர்ப்பதற்காக, அவர்களை இறைவன் செலுத்துவதற்காக பகவான் வருகிறார். அப்படி ஸ்ரீராமகிருஷ்ணர் தோன்றினார். அவர் மட்டும் வந்தார், டிராமா நல்லா இருக்காது, லீலை நல்லா இருக்காது. திரையில் வந்தார், ராமர் வந்தார், இந்த பக்கம் அனுமான், இந்த பக்கம் விபீஷணன், அந்த பக்கம் ராவணன், எல்லாரும் கூட்டம் வந்து அப்படி டிராமா போட்டா லீலை. அதுலதான் ராமனுடைய எல்லா குணங்களும் 16 குணங்கள் நற்குணங்கள் நிறைந்த யாரும் இருக்கிறார்களா அப்படின்னு கேட்டதுக்கு தான் அந்த ராமாயண கதைன்னு சொல்கிறார். தன்னுடைய பராக்கிரம், தன்னுடைய கருணை எல்லாத்தையும் அது இந்த கூட்டம் வரணும். கிருஷ்ணன் வந்தா தனியா வரல, இந்த கோபிகைகளோட கூட்டம், ரிஷிகள், இந்த மாதிரி ஸ்ரீராமகிருஷ்ணன் வந்தார், தனியா வரல, கூட்டத்தை அழைத்து வந்தார். அவரே சொல்றார், வந்து எல்லாம் கண்டுபிடிக்கணும், எல்லாம் போய் சேர்ந்துறாரு. ஸ்ரீராமகிருஷ்ணன் வந்த பொழுது பார்க்கிறோம், எவ்வளவு ஆச்சரியம். எல்லாம் அந்த நேரத்துல கல்கத்தாவில் வந்து தோன்றுகிறாரு பாருங்க. அது சன்னியாச சீடர்களாக இருக்கட்டும் அல்லது இல்லற பக்தர்களாக, இல்லற ஞானிகள், அவருக்கு தெரியல. அவர்லாம் அவதார புருஷர்களோடு வந்தவர்கள். ஸ்ரீராமகிருஷ்ணன் அழைத்து வந்தார், நான் எல்லாம் சொல்ல மாட்டேன் அப்படின்றார். இல்ல நம்ம மொழியில சொன்ன அடுத்தது நீ வரமாட்டேன், இப்போ எல்லாம் சொல்ல மாட்டேன், ஒரு தடவை நீ வரணும். இப்படி அவரோடு அந்த கூட்டம் இன்னும் அற்புதமாக இந்த கலிகாலத்துல, ஏன்னா அந்த இனம் இந்த இனம்லாம் நாம அதெல்லாம் புராணம் தான், அதெல்லாம் கதை.
இது நிஜமாக ராமர் இருந்தார், நிஜமா கிருஷ்ணர் இருந்தார், நிஜமா நடந்ததா, இப்படிலாம் நீ அதை நம்பனாலும் நம்பலாம் இல்லை. பட் இதை நம்பித்தான் ஆகணும். இப்பதான் ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி 150 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. அப்போ எப்படி பகவான் அந்த லீலைகளை செய்தாரோ வேறு விதமாக இங்க செய்தார். அங்க அம்பு எழுதினார், வாழ்த்தார், அப்படிலாம் ஸ்ரீராமகிருஷ்ணன் வேறு விதமாக தன்னுடைய அன்பு என்ற அன்பினால் அவர்களை எல்லாம் எப்படி தன்பால் ஈர்த்தார். அப்படி எல்லாரையும் தன்னிடத்தை ஈர்த்து அவர்கள் மூலமாக திருவிளையாடலை நடத்தி யார் யாரெல்லாம் இதை கேட்கிறார்களோ அவருடைய மனதை தன்பால் ஈர்த்து விடுகிறார். இதான் பாகவத்தில் நாம் பார்க்கிறோம். பாகவத்திலே ஆரம்பத்திலேயே சொல்கிறார். பாகவத்தை எழுதியவர் யார்? வியாசர். அவர்தான் எல்லாம் இதெல்லாம் வேதங்கள்லாம் இது பண்ணி புராணங்கள் எழுதி அப்படியே அவர் திருப்தி இல்லையா, மனசு ஏதோ ஒரு குறை இருந்துட்டே இருந்தார். நாரதர் வராது, என்ன எனக்கு எல்லாம் சொல்லிட்டேன், எல்லா தர்மங்களையும் சொல்லிட்டேன், மனசு நீ பகவானை இன்னும் நன்றாக நீ அனுபவிக்கவில்லை. அன்பினால் தான் நீ ஸ்ரீராம் சொல்வார நீ அரண்மனைக்குள்ள போலான்னா எது வரைக்கும்? அரச சபை வரைக்கும் போகலாம், அதுக்கு மேல போக முடியாது. அந்தப்புறம் உள்ள போகணும்னா சாதாரண விஷயம். அப்படி பக்தி என்பது அந்தப்புறம் வரைக்கும் போகிற மாதிரி அப்படின்னு சொல்றேன். இந்த பிரேமை பக்தி என்பது அதுதான் மனதுக்கு நிறைவை தரக்கூடியது. அப்படிப்பட்ட அத்வைதத்திலே தோய்ந்த அத்வைத இந்த உணர்வில் இருந்த விவேகானந்தருக்கு ஸ்ரீராமகிருஷ்ணன் அந்த அனுபவத்தை கொடுத்தார். ராதாகிருஷ்ணன் அனுபவம். அப்படி ஸ்ரீராமகிருஷ்ணன் அந்த மாதிரியான பாகவதம் அந்த மாதிரியான அனுபவத்தை யார் கொடுத்தார்? கிருஷ்ணன். படித்தவர்களுக்கா, பண்டிதர்களுக்கா, பெரிய பெரிய ஞானிகளுக்கு சாதாரண கோபியர்கள், இடை சிறுமிகள், சிறுவர்கள். என்ன புண்ணியம் செய்தனே நெஞ்சமே இருங்கடல் வையத்து அப்படின்னு ஒரு திருஞான அவெல்லாம் யசோதாக்கும் ஒரு பாட்டு. என்ன புண்ணியம் செய்த யசோதா பரம்பரம் அம்மா என்று அழைக்க அப்படின்னா ஒரு பாட்டு. அப்படி அந்த மாதிரியான சாதாரண பெண்களுக்கு, இடை சிறுமிகளுக்கு அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது. தெரிந்தது என்ன? கிருஷ்ணன் மீது காதல். கிருஷ்ணன் அழகிலே மயங்கினார். கிருஷ்ணன் அழகிலே மயங்கி விட்டார்கள். அந்த குழந்தையோடு இருக்க விளையாடணும். குழந்தைனால நமக்கு வா தூக்கி வச்சுக்கிறோம். குழந்தைனால நமக்கு தெய்வீக குழந்தை கேட்கணுமா? ஸ்ரீராமகிருஷ்ணன் கலந்தபோது கதாய் இதெல்லாம் இருக்கு பார்க்கணும். கிராமப்புறத்துல எல்லாம் அவங்க வீட்டு வேலை வேக வேகமா செஞ்சுட்டு கதாய்க்காக ஏதாவது செஞ்சு கொண்டாந்து நான் தூக்குறேன் நீ தூக்குறேன்னு அது தெய்வீக கவர்ச்சி. கிருஷ்ணன் என்னதான் பானையை உடைச்சாலும் என்னதான் திருடினாலும் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணா அப்படி எங்கடா வராமல் போயிடுவானா அதுவும் ஒரு பயம். போயிட்டானா அந்த இன்பம் யாராலும் கொடுக்க முடியாது, பகவான் தான் கொடுக்க முடியாது. ஸ்ரீராம் சொல்ல பகவான் ஒருவன் தான் பக்தியை கொடுக்க முடியும், எல்லாரும் கொடுக்க முடியாது. அது மாதிரி அந்த மாதிரியான அவங்க தெய்வீக அழகு என்பது கோபியா காமாத் பயாத் கம்சஹ இது ஒண்ணு தேஷாத் அது மாதிரி சம்பந்தா விஷ்ணியாக உறவின் மூலமாக இப்படின்னா யூயம் நீங்கள் பக்தியா இந்த மாதிரி ஞானிகள் பக்தியின் மூலமாக இப்படி ஒவ்வொருத்தரும் ஒரு வகையாக இருந்தோம். கோபிகள் எப்படி இருந்தான்? காமாத் இந்த அழகு, அந்த அழகு பார்த்து கொண்டே இருக்கலாம். கிருஷ்ண கர்ணாவிடம் அந்த நூலெல்லாம் பார்த்து எப்படி இப்படிலாம் சொன்னாங்க. இங்க உட்காந்து மணிக்கணக்காக யாகம் நடக்கிறது.
எல்லாம் மந்திரங்கள்லாம் உச்சாரணம் பண்றாங்க. நம்மளும் உட்காந்து புரோகிதர் எல்லாம் மணிக்கணக்கு உச்சாரணம். நீ அங்க போக தயங்குகிறாய், அங்க மாடு அப்படின்னு கணேசாப்பு கண்டு ஓடிடுற. எப்படி மனுஷல மாடு கணேசாப்பு ஓடிடுற. என்ன மாடுலாம் சாதாரணமா? கிருஷ்ணன் பிறந்த சமயத்துல, அவதாரம் பண்ண சமயத்துல எண்ணற்ற இந்த மாதிரி புண்ணியாத்மாக்கள் எல்லாம் மாடாக, ஆடாக, மரங்களாக, செடி கொடிகளாக இடத்துல வந்து பகவானுடைய லீலையை பார்க்க வந்திருக்காங்க. பல உருவங்கள் வந்து இருக்கிறார், அனுபவிக்கிறார். இந்த மந்திரங்களை நீ கேட்க அங்க மணிக்கணக்கு சொல்ல நீங்க போக மாட்டேங்கிற. மாடு கணச்சு அங்க ஓடுறே. பூஜை அறைக்கு போக மாட்டேங்க. அந்த இடை சிறுமிகள் வீட்டு முன்னாடி சாணம் மெழி வச்சிருப்பாங்க. அந்த சாணத்துல போய் விளையாடுறீங்க அப்படின்னா பாடுறாரு. எவ்வளவு சௌலபியம்! பக்தியினால பகவான ஸ்ரீராம் சொல்லுவார். பகவான் எப்பவுமே அவர் தான் சாந்தமாக இருந்து பக்தரை இருப்பார். பக்தன் சிறந்த பகவானை இழுத்து போட்டுருவான், பகவானை இழுத்து விடுவான். ஸ்ரீராம கிருஷ்ணரை ஈர்த்தவர் சுவாமி விவேகானந்தர். எவ்வளவு எழுதிட்டார் ஸ்ரீராமகிருஷ்ணன். இறைமைக்காக எப்படி ஏங்கினார் ஸ்ரீராமகிருஷ்ணன் சொல்லுவார். எத்த தாயோ காக்கணும் முன்னாடி எங்க இருக்க மாட்டேன். இப்படி ஒரு யார சொன்னான், அவரும் காலேஜ் பையன், அவனுக்காக நீ இப்படி அழறீங்க அப்படிலாம் சொல்றாரு. அவருக்கே வெக்கமா இருக்குங்க, இப்படி எல்லாம் அழறேன்னு ஏன் ஏன்னு கேட்கறது. அப்போ கோவில் சிப்பந்தியாக சொல்கிறாராம், இல்லை நீங்க அந்த மாதிரி நிறைய இது அனுபவம்லாம் பெற்ற பிறகு மனசு இந்த உலகத்தை தங்கணுமே. எப்பவும் பரம்பரையை நினைத்துக் கொண்டிருந்தால் அவருடைய லீலை எப்படி நடக்கும்? இந்த உலகத்தை தங்கணும்ல. அதனால பக்தன் நான் சொல்லுவார், ஞானி நான், குழந்தை நான் அப்படின்னு அந்த அகங்காரத்தை வைத்துக் கொள்கிறார். அவர் வச்சுக்கிறது இல்லை. நான் புத்தக சொல்ல, நீங்க அந்த பக்தன் நான் வச்சிருந்தார், நான் வச்சுக்கல, அம்மா வச்சிருக்க. குழந்தைக்கு எந்த உரிமையும் கிடையாது, அதுக்கு ஒன்றும் தெரியாது. அம்மா வச்ச இல்ல வைக்கலன்னா இல்ல. எந்த மாதிரியான தாய்சை பாவனை! அப்படி அம்மாவோட குழந்தையாகி விடுகிறார். சிந்திப்பது கிடையாது. உண்மையா குழந்தைக்கு அம்மா இல்லைன்னா ஒன்னும் இருந்தே போய்விடுகிறது போல. அம்மா இல்லாமல் அவருக்கு ஒன்றும் நடக்காது. எல்லாம் எல்லாவற்றுக்கும் அம்மா தான். அந்த மாதிரி இந்த மாதிரியான ஒரு பக்தி, பிரேம பக்தியில கிடைக்க வேண்டும். அந்த பக்தியை அனைவரோடும் அனைவரும் பக்தர்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும். பகவான் அவதாரம் அதுக்கு தானே. அனுகிரகாய பூதானாம் அனுகிரகாய மானுஷம் தேகமாஸ்திகார. அனுகிரகம் செய்வதற்காக மனித உடல் எடுத்து வருகிறான் என்றுதான். அப்படி அந்த லீலையை நடத்திய பிறகு யார் அந்த லீலையை கேட்கிறார்களோ, செவிமடுத்து கேட்கிறார்கள், அந்த கொஞ்சம் காது கொடுத்து கேட்கணும். காது கொடுத்து கேட்கக்கூடிய ஒரு பக்குவம் இருக்கணும், மனப்பக்குவம். அந்த அளவுக்கு கொஞ்சம் பக்தி இருக்கணும், அது அந்த புண்ணியம் இருக்கணும். அது இருந்தால் போதுமா? அவன் டபக்குன்னு வந்து உள்ள உட்காந்துருவான், போக மாட்டான். சின்வதாம் ஸ்வகதாம் கிருஷ்ணா புண்ணிய ஸ்ரவண கீர்த்தனா. அவனுடைய கதை என்பது என்ன? புண்ணியத்தை தரக்கூடியது. கேட்கிறது புண்ணிய ஸ்ரவணம். ஸ்ரவணம் என்பது புண்ணியத்தை கேட்கிறோம். கேட்டால் போதும் அவன் கிருதி அந்தஸ்தஹ, மனதின் ஆழத்திற்கு சென்று அவன் உட்கார்ந்து விடுகிறான். உட்கார்ந்துட்டு அவன் அந்த உள்ளே இருக்கக்கூடிய ரஜோகுணம், தாமசகுணம்
எல்லாத்தையும் தானாக போக்குகிறான். உதாரணம் என்ன? எப்படி மருந்து யதாகதம், உபகிருத்தம், வீரியத்தமம், எதிர்ச்சையா அஞ்ஞானத்தோ அப்படி தற்செயலாக போட்டாலும் மருந்து வாய்ப்புல, தெரியாமல் போட்டால் உள்ள போனோன்னு அது வேலையை ஆரம்பிச்சிடும். அந்த காலத்துலயே அதெல்லாம் இருந்திருக்கு. எப்படி உணவு, அதுவும் உணவு உண்ட பிறகு உள்ள போன பிறகு பசியை நீக்கும், புத்துணர்ச்சி அளிக்கும். நீங்க அதுக்கப்புறம் நீங்க ஒன்றும் சொல்ல தேவையில்லை, வேணாம் சொன்னாலும் அது கேட்காது. அந்த மாதிரி பகவானுடைய நாமத்திற்கு, அந்த ரூபத்திற்கு, லீலைக்கு என்று அந்த மகத்துவம் இருக்கிறது. கேட்ட மாத்திரத்தில் உள்ள போய் உட்கார்ந்து தன்னுடைய வேலையை செய்கிறது. என்ன? அபத்ராணி விதுனோதி, அபத்ராணி விதுனோதி, உள்ளே இருக்கக்கூடிய கெட்ட வாசனைகளை அது நீக்கி விடுகிறது. தெரியல, நமக்கு தெரியாத நிலையில் அதுதான் அங்க இருக்கு. பக்தி மார்க்கத்திற்கும் மற்ற மார்க்கத்திற்கும் வித்தியாசம் என்ன? மற்ற மார்க்கத்தில் நீங்க ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். நான் ஆத்மன், நான் பிரம்மன், இதெல்லாம் போய் நீங்க விவேக விசாரம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். எப்பொழுதும் வீழ்த்த நிலையில இருக்க வேண்டும். எப்பொழுதும் தியானத்திலே அவன் மனதை உருவப்படுத்தி இப்படி எல்லாம் விழிப்போர். பக்தி மார்க்கத்திலே ஒண்ணுல பகவான் கூட்டு போயிடுறாரு. உங்களுடைய முயற்சியே இல்லை. ஆனால் ஒரே நாள்ல கூட்டும் போகலையே, ஒரே நாள் கூட்டும் போயிடலாம். ஒரே நாள் கூட்டும் போனா உனக்கு சுவாரஸ்யம் இருக்காது, கொஞ்சம் யாருமே தெரியாது. வெயிலில் அலைந்து நிழல் நீ அப்படி அனுபவிப்ப. ஏசியில் உட்கார்ந்து இருக்கணும், திரும்ப போய் இன்னொரு ஏசியில் உட்கார வச்சா இருக்கும். அது மாதிரி ஒரே நாள்ல. அதனால்தான் நஷ்டப்பிராயேஷு அபத்ரேஷு நித்தியம் பாகவத சேவையா, நித்தியம் பாகவத சேவை, தொடர்ந்த பாகவத சேவை. பாகவத சேவை என்பது என்ன? ஸ்ரவணம், மரணம், கீர்த்தனம், விஷ்ணு ஸ்மரணம், பாத சேவனம், அர்ச்சனை, நவவிதா பக்தின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் பகவானுடைய சேவை. இரண்டு நாமத்தை சொல்வது, கேட்பது, அர்ச்சனை செய்வது, பக்தர்களுக்கு சேவை செய்வது, உலகத்துக்கு சேவை செய்வது, இதெல்லாம் நவவிதா பக்தி. இதெல்லாம் செய்து நித்தியம் பாகவத சேவையா, நித்தியம் தொடர்ந்து தர்ஷனாம்சம் கூட சொல்வார். திரும்பி வா. நரேந்திரனுக்கே சொல்றார். எப்போ ஒரு சத்தியம் பண்ண நரேந்திரன்கிட்ட சத்தியம் வாங்குறாரு. நரேந்திரன் சத்தியம் கொடுத்தா பண்ணணுமே, வரலான்னா நான் முயற்சி பண்றேன் அப்படின்லாம் சொல்றான். நித்தியம் நித்தியமாக செய்துதான், நித்தியம் செய்து அதனால என்ன ஆகும்? பகவதி உத்தம ஸ்லோகே பக்தி பவதி, பகவானிடத்திலே பக்தி உண்டாக்குது. பக்தினா என்ன? பக்தினா என்ன? உங்களை அறியாத நிலையிலே மனது பகவானுக்கு செல்வதுதான் பக்தி. ஆரம்பத்திலே எப்படி சாதாரண மனிதனுடைய மனது அவனை அறியாத நிலையிலே, அவனுடைய முயற்சி இல்லாமலேயே உலகை நோக்கி செல்கிறதோ, அது மாதிரி பக்தனுடைய மனது அவனுடைய முயற்சி இல்லாமலேயே பகவானை நாடுகிறது. அதுல எத்தனை குறைபாடுகள் இருக்கு, தடைகள் இருக்கு, போராடி சுத்தம் போதாது, இன்னும் செய்யணும் போதாது. அப்படி தொடர்ந்த முயற்சினால ரஜஸ்தமோ பாவாஹ காம லோபாதயா ஏதைஹி சித்தம் அனாவித்தம். இந்த தொடர்ந்த முயற்சினால மனதில் இருக்கக்கூடிய காமம், குரோதம், மோகம், இதெல்லாம் ரஜோத்தமோ குணங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தங்களுடைய வலிமையை இழந்து இந்த குணங்களால
மனதை பாதிக்க முடியல. கோபம் தணிஞ்சு போச்சு, காமம் தணிந்து விட்டது, பொறாமை தணிந்து விட்டது, முன்னிருந்த வேகம் இல்லை. கொஞ்சமா கொஞ்சமா அகங்காரம் அடிபட்டு அடிபட்டு அடி வாங்கி வாங்கி நல்லது இன்னும் 2 அடி பக்தனுக்கு அகங்காரம் அடி வாங்கணும், காத்துட்டு இருக்கான். அது பகவான் வராது. பகவான் வந்து அவதாரம் எடுத்து அந்த ராட்சசனை பண்ணார், இந்த இவனை பண்ண அவனை பண்ண, இந்த ராட்சசன் உள்ள இருக்கானே அவன் தான் இத்தனை வேஷம் போட்டு வரான். இங்க இருக்கக்கூடிய அகங்காரமும் காமக்ரோதங்களும் ராட்சசங்களாயிட்டான். இப்ப பகவான் இப்படி இந்த பக்கம் ரங்கையரும் அந்த பக்கம் கதை இப்படி இந்த மாதிரி சத்சங்கத்துல சேர்த்து இந்த மாதிரி சேவையில ஈடுபடுத்தி பக்தன் விழிப்போட இருக்க அகங்காரத்துக்கு விழுந்துதா நல்லது, அடி வாங்கு நல்லது. அப்படி பக்தன் பயப்படுறதே இல்லை, பயப்படுறது. அப்ப என்ன ஆகும்? இவையெல்லாம் வலு இழந்து விடுகின்றன. அனாவித்தம் ஏதைகி சித்தம் அனாவித்தம் ஸ்திதம் சத்வே, சத்வத்தில் நிலை பெற்று விடுகிறது. பிரசீததி சித்தம் சத்வே பிரசீததி, சத்வத்தில் நிலை பெற்றுகிறது. அதுதான் முக்கியம். நமக்கெல்லாம் சத்வகுணம் இருக்கா? இருக்கு. இந்த நிமிஷத்துக்கு வெளியில கால் வச்சுன்னா எங்க மறந்து போச்சு, நமக்கே தெரிகிறது. நிலைக்கல. சத்துவகுணத்தில் நிலை பெற்றவங்க இது என்ன? கீதையில பார்க்கணும், அதெல்லாம் சொல்கிறார். சித்த பிரஜ்ஞத்தில் நிலை பெற்றவன் அதை சொல். அவனும் சத்துவத்தில் ஊன்றி நிற்கல, முயற்சி செய்யலாம். இப்படி நம்முடைய சாதனை இதெல்லாம் பொறுத்து நாம் ஊன்றி நிற்க முயற்சிக்கிறோம். சாதனையின் தீவிரத்தை பொறுத்து அதை நாம் ஊன்றி நிற்க முயற்சிக்கிறோம். இதனால மனதானது பிரசீதத்தை பிரசன்னமாகி விடுகிறது என்று நவளிக்கதாகிறது என்றால் இருக்கு. ரஜகுண தமோகுணம் ஏற்படுத்தக்கூடிய இருட்டு, அதனால் ஏற்பட வரக்கூடிய தொந்தரவுகள்லாம் குறைந்து விடுகிறது. கொஞ்சமா குறைந்து விடுகிறது. அதுவே அவனுக்கு பெரிய பிரசன்னம். பிரசாதே சர்வ துக்கானாம் ஹானிஹி என்று சொன்னார். பிரசாதே சர்வ துக்கானாம் ஹானி, எல்லா துக்கங்களும் பிரசாத சாப்பிடும் மூலம் போய்விடுகிறது. அப்படி அந்த பிரசாதம் இந்த பிரசாதத்தினால் மட்டுமல்ல, பகவான் நாமத்தை சொல்லி அவனை தியானம் பண்ணி அவனை புகழ்ந்து பாடி அவனை கேட்டு சத்சங்கத்தில் இருந்து இந்த கொஞ்சமா மனது ஏற்படுகிறது. அப்படிப்பட்ட பிரசன்ன மனசு வந்த பிறகு அவனத்துல பகவத் பக்தி விஞ்ஞானம், பகவானுடைய தத்துவ விஞ்ஞானம் என்று சொல்கிறார். பகவானுடைய உண்மையான சொரூபம், ராமகிருஷ்ணர் இப்படி கொண்டு போட்டு இருந்தாதான் ராமகிருஷ்ணன் நமக்கு தெரிகிறது. அவ்வளவுதானா? அப்படி உண்மையான சொரூபம் காமர்புரத்துல பிறந்தார், தட்சிணேஸ்வரர் இருந்தார். இதெல்லாம் இந்த கதைகள்லாம் இருக்குன்னா அவங்க இன்னும் ஆழமா சுவாமிஜி ஒரு இடத்துல சொல்றார். நீங்கள்லாம் குருதேவர் எல்லாம் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? யாருக்கு சொல்றார்? இந்த சகோதரி நீங்கள்லாம் குருதேவர் முழுமையா தெரிஞ்சு சின்ன ஆழம் காண முடியாது. இறைவனை யார் போய் வளர்க்கறது அப்படிலாம் சொல்றாங்க. அது மாதிரி பகவத் தத்துவ விஞ்ஞானம், அவருடைய உண்மையான ஞானம், உண்மையான சொரூபம் முக்த சங்கஸ்ய ஜாயத்து தனக்கு வெளிப்பட்டு. அப்படி பகவான் இது ஒரு லீலை அவதாரம் செய்து சில பேரை கூப்பிட்டு வந்து நம்முடைய லீலை ஒரு உலகத்திலே நரேந்திரன், இன்னொரு பக்கத்திலே கிரிஷ்டன் இருக்கு. அவனையே வைத்து லீலை பண்ணி விடுகிறார். பாருங்க என்ன அற்புதம். இப்படி நான்
நரேந்திரனை வைத்து, இப்படிப்பட்ட நரேந்திரன் சப்த ரிஷிகள் ஒருவன், அவனை வைத்து லீலை செய்தார். இந்த கிரீஷ் அந்த கோஷம் வச்சு லீலை பண்ணனால்தான் நமக்கு கல்பத்தர தினம் கிடைச்சது. கல்பத்தர தினம் கிடைச்சிருக்கா என்ன அற்புதம்! நரேந்திர வந்தா கல்பத்தர தினம் வந்தது இல்லவே இல்லை. இல்ல மற்ற சகோதர சீடர்கள், சன்னியாசி சீடர்கள் அந்த கிரீஷ் அந்த கோஷம் நான் குடிச்ச பாட்டில் ஒண்ணு வச்சா தேவஸ்தான்னு சொன்னாரு. அந்த கிரீஷ் சந்திர கோஷ் அவனை வைத்து நம்பிக்கைன்னா எப்படி இருக்கணும்? அவனை பாரு, ஒண்ணும் புரியல. என்ன அவனை பார்த்து நம்ம இன்னும் நம்பிக்கைன்னா என்ன இப்ப யோசிக்க வேண்டியது. நம்ம அதுல நம்பிக்கை உனக்கு அப்படி அங்க கிருஷ்ண கோஷ் இங்க பார்த்தா நிறைய ஆண்கள் மட்டும் இல்ல, பெண்கள் எப்படி பகவான் ஈர்க்கிறார். பிரம்ம வெறும் குருநாதனுக்கு என்ன பிடிக்கும்? சந்தேஷ் பிடிக்குமா? ஸ்வீட் செஞ்சு கொடுத்து அவன் மோட்சத்துக்கு போயிட்டாங்க. இல்ல கடைசி வரைக்கும் கிச்சன்ல போய் குருநாதர் இருந்தப்போ ஸ்வீட் செஞ்சு கொடுப்பாங்க. அவங்களே குருநாதர் அவங்களே என்ன இதெல்லாம் பார்த்து அவங்களே ஊட்டக்கூடிய ஒரு இது வாய்ப்பு. இன்னும் இன்னும் 1-2 சாப்பிட்டா இன்னும் சூக்ம சரீரம் சாப்பிட்றாங்க. இந்த அம்மா கடைசி வரைக்கும் அவங்க செய்த சாதனைன்னா சந்தேஷ் காணொலி கொஞ்சம் இதுதான் தலம். ஜபம் செய்தால் இல்ல ஸ்மரணம், ஸ்மரணம் இயல்பாக வந்து விட்டது அவர்களுக்கு. ஸ்மரணம் இயல்பாக வந்து கிருஷ்ண சொல்றான், பகவானை நினைப்பது கஷ்டம்ன்றாங்க. எனக்கு மறக்கிறது கஷ்டம். மறக்க முடியல, உட்கார்ந்துட்டு மறக்க முடியல. இவர்கள் எல்லாம் தவத்தின் மூலமாக, தியானத்தின் மூலமாக நாம் பெற வேண்டிய அந்த ஸ்மரணை, நித்திய ஸ்மரணை என்பது அவர்களுக்கு இயல்பா. ஏன்னா பகவான் திருடிட்டார், அவனுடைய மனதை திருடி விட்டார். பாகவத்தில் அது அற்புதம். கிருஷ்ணன் ஃப்ளூட் வாசிச்சா கோபிகள்லாம் சேர்ந்துட்டாங்க. ஃப்ளூட்டை நிறுத்திட்டு உபதேசம் பண்ண ஆரம்பிச்சு. நீங்கெல்லாம் கிரகஸ்தர்கள்லாம் வீட்டில் வேலையெல்லாம் இருக்குல்ல, எல்லாம் கடமைகள்லாம் செய்ய வேண்டாமா அப்படின்னு உபதேசம். ஃப்ளூட்டை நிறுத்திட்டு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன சொல்றாங்க கிருஷ்ணா? கிருஷ்ணா சித்தம் சுகேன பவதா அபகிருதம். சுலபமா எங்க மனசெல்லாம் திருடிட்டு இந்த உபதேசம் பண்றாரு. நாங்க வீட்டுல நாங்க எங்க வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருந்தோம். நாங்க எங்க வீட்டுலதான் எங்கிட்ட கடமையில் ஈடுபட்டு இருந்தோம். நீ தானே திருட்டு எங்க வீட்டுல வந்துட்ட. இப்ப எங்க கால் ஒரு அடி அந்த பக்கம் வைக்க முடியல, எங்களால் வைக்க முடியாது. எப்படி நாங்கள் எங்க வீட்டுக்கு செல்வோம்? கதம் ரஜம் யாமஹா, எப்படி நாங்க எங்க ரஜத்துக்கு செல்வோம்? கரவாம கிம்பா, என்னத்தான் செய்வோம் புரிய மாட்டேங்குது. ஃப்ளூட் வாசிச்சு வீட்டுல வந்து நீ உபதேசம் பண்றியே, என் கால் ஒரு அடி முன்ன விட்டு வைக்காது. நீ எப்படி போறோம், என்னதான் செய்ய போறோம் தெரியலையே. அவங்களுடைய பக்தியை பார்த்தான் கண்ணன். அவன் மயங்கிட்டான். அறுக்க முடியாத, அதெல்லாம் பாகவத்மா அந்த சங்கிலியை அறுத்துக்கொண்டு குருவாக இந்த சங்கிலியை பரமாசி அறுத்துக்கொண்டு வந்த அவருடைய பக்தியை பார்த்து மயங்கி என்ன சொல்றான்? நீங்க தான் என்னை காப்பாத்தணும். என்ன உங்களுடைய பக்தி, இந்த மாதிரி பக்தியில என்ன திணற அடிச்சிட்டீங்க, கடங்கான ஆக்கிட்டீங்களே, அந்த கடங்க நான் எப்படி திருப்பி அடைக்க போறேன்? நான் எப்படி இதெல்லாம் திருப்பி அடைக்க போறேன்? உங்களுடைய நற்செயல்களால் தான் தானா அந்த கடன் அடையும். அவங்களே போட்டான். பகவானே மயங்கிட்டார். அப்படி ராமகிருஷ்ண அவதாரத்திலே ராமகிருஷ்ணர் எல்லாரையும் அழைத்துட்டு வந்தார். அப்படி அந்த ராமகிருஷ்ணர் நமக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக அழைத்து வந்தார் சுவாமி விவேகானந்தர். ராமகிருஷ்ணன் நமக்கு எல்லாருக்கும் கிடைக்கணும் சாமி சொல்றார். அதுதான் இந்த வாழ்க்கையின் நோக்கம். ஸ்ரீராமகிருஷ்ணன் செய்தியை எல்லா இடத்துக்கும் எடுத்து செல்ல வேண்டும்.
அதுதான் உன்னுடைய பஜனை, அதுதான் உன்னுடைய தவம், அதுதான் உன்னுடைய சாதனை, அதுதான் முக்தி. தன்னுடைய சீடர்களுக்கு எழுதுறார். எப்படி கடிதம் எழுதுகிறார்ப்பா? விவேகானந்த கடிதங்கள் வாசிக்கும் பொழுது சுவாமி விவேகானந்தர் ராமகிருஷ்ணன் நமக்கு கிடைக்க வந்த ராமகிருஷ்ணர் யாரு? சர்வ தர்மஸ்வரூபக, எல்லா தர்மங்களின் இருப்பிடம். அதுதான் நாம வேதாந்தம் என்று சொல்லுவோம். வேதாந்தம் என்றால் என்ன? எல்லா அடக்கம், எல்லா நற்சிந்தனையும் அது அடக்கம். சமயத்தை குறித்த எல்லா விதமான பகவானை ஸ்ரீராமகிருஷ்ணன் இனிப்பு இப்படி கிடைச்சாலும் இனிப்பு, இப்படி கிடைச்சாலும் இனிப்பு, இதெல்லாம் ரொம்ப தன்னுடைய இயல்பான இதுல சொல்ற. பகவானை எப்படி வேணா நீ நினை. குழந்தை நினைக்கலாம், கணவனை நினைக்கலாம், உருவமோட நினைக்கலாம், உருவம் இல்லாமல் நினைக்கலாம், எப்படி வேணா நினைக்கலாம், எப்படி வேணா அவை நினைக்கலாம். மற்ற மதங்கள் ஒவ்வொரு மதமும் ஒவ்வொரு மதப்பிரியும் ஒவ்வொரு குறிப்பிட்ட உருவம், ஒரு குறிப்பிட்ட நாமம், ஒரு குறிப்பிட்ட சாதனை எல்லாம் சொல்லும் பொழுது ஸ்ரீராமகிருஷ்ணர் எல்லாவற்றையும் ஒருங்கிணைத்தார். சர்வ தர்மஸ்வரூபக. அப்படி அந்த ஸ்ரீராமகிருஷ்ணர் அந்த செய்தியினுடைய உருவமாக இருக்கிறார் ஸ்ரீராமகிருஷ்ணர். நீ ரொம்ப தேவையா இன்னைக்கு விஞ்ஞானம் வளர்ந்த நிலையில கையில நான் கொண்டு வரல, ரூம்ல வச்சு பண்ணிட்டேன் செல்போன். அது இல்லைன்னா உயிர் வாழ முடியாது. இப்படியாகி போச்சு. அப்படி பண்ணி விட்டார்கள். இன்றைக்கு நம்மை அறியாமல் அடிமைப்படுத்தி விட்டார்கள். அடிமைப்படுத்த குழந்தை கூட குழந்தையிலேருந்து பழக்கப்படுத்திடுறாங்க. இன்னைக்கு அதனால எல்லா செய்திகளும் வந்து கொண்டே இருக்கின்றன. எல்லா செய்திகளும் வந்து கொண்டே இருக்கு. நல்ல செய்தி வந்தால் நல்லது. மக்களை பிரிக்கக்கூடிய, மக்களை வெறுக்கக்கூடிய, பகைக்கக்கூடிய இந்த மாதிரியான சிந்தனைகள், செய்திகள் தான் நிறைய வருது. வேண்டாம் 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 என்றாலும் எப்படியோ உள்ள நுழைந்து மனிதனுடைய மனதை பாழெடுத்திருப்பான். அவ்வளவுதான். ஏன்னா உறுதியான ஒரு சிந்தனையில யாரும் இல்லை. ஸ்ரீராமகிருஷ்ணர் கொண்டு அந்த மாதிரியான மகத்தான செய்தி நம்மளால் ஊர் நிற்க முயற்சிக்கிறோம். நமக்கு சந்தோஷம். ஓ, இந்து மதம் அங்க இது பண்ணா குஷி. நீ வேதாந்தி, எல்லா மதம் உனக்கு ஒண்ணு. இந்து மதம் சொன்ன மட்டும் உனக்கு ஜாலியா வந்துடுது. சில சமயத்துக்கு வந்துடுது. நம்ம அறியாம யாரும் இந்து மதத்தை திட்டினா நமக்கு நம்ம அறியாம ஒரு பக்கம் இடி இடிக்குது. கிறிஸ்துவ மத திட்டினா கொஞ்சம் என்னதான் ஒரு பக்கம் குஷி. அப்படி ஊறி விட்டோம். இதெல்லாம் ஏற்கனவே தெரியல. மரபு சார்ந்த சமயம் என்று சொல்கிறார். இந்த சமய பிரகாரம்னால ஏன்னா காலையிலேருந்து பூசிட்டு வந்தாதான் காஃபி, பூசிட்டு வந்தாதான் இது அம்மா சொல்லி பண்ணி கூட இந்த கோயிலுக்கு இருந்தான். அப்பா விழுந்தப்ப குழந்தை பார்க்குது. அப்பா என்ன பண்றது, அப்பா பண்றதுதான் அது பண்ணது. இதெல்லாம் எட்னிக் இது மரபு சாதனை. நாம சிறு வயசுல இருந்து பார்த்து செய்து பழகிவிட்டோம். அதனால நானும் இது வேதாந்தம் சொல்லி இதெல்லாம் இது எல்லாவற்றும் கடைசியில் எங்க போய் சேரணும்? சுவாமி விவேகானந்தர் சொல்றார், இதுதான் என்னுடைய குருநாதனுடைய செய்தி. எனது குருநாதன் ஸ்பீச் புத்தகம் படிச்சு பார்ப்போம். அவர் எத்தனையோ சொற்பொழிகள் பண்ணிட்டார். ஆனா குருநாதரை பத்தி ரெண்டே தான். சில சமயத்துல கூட இந்த சகோதர சீடர்களே அவர் சரியா என்ன நிறைய குருநாதர் பத்தியே பேசல, வேதாந்தம் பேசிட்டான், குருநாதர் பத்தி பேசல என்று அவர்களே நினைக்கக்கூடிய வகையில பேசவே இல்லை. ஏனென்றால் ஒரு பயம். ஏற்கனவே ஒரு இயேசுநாதர் இருக்கார், ஏற்கனவே ஒரு புத்தர் இருக்கார், அவங்க பேர்ல சமயம். ராமகிருஷ்ணர் பேர் இன்னொரு சமயம். ரொம்ப கண்டிக்கிறார் சகோதர சீடர்கள்.
அந்தமான் குறுகியனும் வரவே கூடாது. ராமகிருஷ்ணன் எல்லாருக்காக வந்தார். எல்லாரையும் அரவணைக்கக்கூடிய, எல்லாரையும் ஏற்கக்கூடிய அந்த செய்தியைத்தான் நான் கொண்டு போக வேண்டும். உன்னால் முடியுமா? இல்லைன்னா முட்டை கட்டிட்டு போ, முட்டை முடிச்சுட்டு இப்பயே போ. இப்படி நான் சொன்னாங்க. உனக்கு எனக்காக வந்தார், உலகத்திற்காக, உலக மக்களை எல்லாம் வாழ்விக்க வந்தார். இந்த காலத்தின் தேவையான செய்தியை கொண்டு வந்தார். போக போக பார்த்தா இன்னும் 3வது உலகப்போர் கதவு இடிச்சுட்டே தட்டிட்டே இருக்கு. என்னைக்கு வெடிக்கும் தெரியல. எல்லாம் பஸ்மம், எல்லாமே பஸ்மம் ஆயிடும். எல்லாம் ரெடியா வச்சுட்டு இருக்காங்க. எல்லாம் உலகப்போர் ஆரம்பித்து எல்லாருக்கும் பயம். ஏன்? நான் போடுறதுன்னா அவன் மேல ஒன்று போட்டுருவான், 2 போட்டுருவான். எல்லாருக்கும் பயம். இப்படி விஞ்ஞானம் வளர்ந்த இந்த வேகத்திலே மனிதனுடைய இதயம் அவ்வளவு சுருங்கி வந்து ஏற்றுமை உணர்விலே மனிதனை மனிதனா பார்க்க தெரியல. தெய்வம் பார்க்கணும்னா மனிதனா பார்க்க தெரியல. இத்தனை போர்வை மேல ஜாதி மதம் அந்த நாடு இந்த நாடு மூடி வச்சு எல்லா இதயங்களையும் வருகிறவங்க இருக்கிறாங்க தானே நம்ம சொல்றோம். ஆகவே இன்றைய காலத்தின் தேவையை பூர்த்தி செய்த வந்தவர் ஸ்ரீராமகிருஷ்ணர். ரொம்ப அந்த கொடியை உயர்த்தி பிடிக்க வேண்டும். நாம் எல்லாம் வேதாந்திகள். வேதாந்திகள் என்ன? வேதாந்தம் என்ன? நீ தான், நான் தான் வேதாந்தம். எது? இந்த உருவத்தை நாமத்தை எடுக்கிற, இந்த உருவத்தை நாமத்தை எடுக்கிற என்ன இருக்கு? அதான் வேதாந்தம். நம்ம இந்த உருவம் நாம அதையே பிடிச்சிட்டு உருவம் நாமத்தை தாண்டி போக முடியல. நம்ம தாண்டி போச்சா இருக்கிறது என்ன? அதான் வேதாந்தம். வேதாந்தின் அந்தம் என்னது? தெய்வீகம். நீதான் அது தத்துவம். எல்லா ஜீவன்களிலும் தெய்வம் குடிக்கணும். விவேகானந்தர் சொன்ன எல்லா ஜீவன்களிலும். அமெரிக்காவில் போய் சொன்னார். அங்கிருந்து உலகம் முழுமைக்கும் சொன்னார். எல்லாம் உலகம் முழுமைக்கும் அங்க போய் சொன்னார். பாவின்னு சொல்லாத. பாவம் பாவின்னு சொல்றது பெரிய பாவம். இது மாதிரி கேட்கவே இல்லையே. இந்த மாதிரி நினைச்சது இல்லை, கனவு நினைச்சது இந்த மாதிரி செய்தி நான் கேட்கவே இல்லையே. பாவின்னு சொல்லாது. உள்ள இருக்கக்கூடியது அந்த தெய்வீகம். அதனால்தான் எல்லாரையும் நாம ஒன்றாக பார்க்க முடிகிறது. ஒன்றாக காண்பதை காட்சி சும்மா சொன்னாங்களா? எல்லாவற்றிலும் அதே இறைவன் தான் இருக்கிறான். உபநிஷத்து நிறைய சொல்லியிருக்கு. இந்த செய்தி போய் சேரணும். இந்த செய்தி போய் சேரணும். யாரோ ஸ்ரீராமகிருஷ்ணன் பத்தி, ஸ்ரீராமகிருஷ்ணன் இருந்தப்போ அப்படின்ற ஸ்ரீராமகிருஷ்ணன் வரலாறுலாம் எழுதுகிறாரு. திட்ராசம் நிறைய இன்னைக்கு தொட்டையெல்லாம் அவன் சமாளிப்போனா இந்த கதையெல்லாம் விடுது. இந்த கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. எதற்காக வந்தார் குருதேவர்? அந்த உண்மையை சொல்ல வந்தார். அதை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு குருநாதர் மேல 2 ஸ்பீச் தான் பண்ணார். அதை இணைத்து எனது குருநாதர்னு ஒரு புஸ்தகம், சின்ன புஸ்தகம். அதனால குருநாதர் சொல்லி கடைசியில இதுதான் என்னுடைய குருநாதருடைய செய்தி. This is the message of my master. உலகத்துக்கு என்று குருநாதர் அளித்த செய்தி இதுதான். சடங்குகளை பற்றி அதை பெருசுபடுத்தாதே, தத்துவங்களை பெரிதுபடுத்தாதே, கோவில் தளங்களை பெரிதுபடுத்தாதே. இதெல்லாம் do not care for. இதெல்லாம் நீ பெருசுபடுத்தாத. மனிதனுடைய எல்லா ஜீவன்களும் ஒரே தெய்வீகம். தெய்வீகத்தை அடிப்படையாக வைத்து பார்க்கும்போது இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. என்ன இருக்கு? ஒண்ணுமே இல்லை. எல்லாம் வழி. இந்த சடங்கை செய்வதன் மூலமாக தெய்வீகத்தை வெளிப்படுத்த முடியுமா? அதோடு முடிஞ்சு. சடங்கு விழுந்து போச்சு. கூட வராது செய்வதற்கும். இந்த தெய்வீக வெளிப்படுத்த கோவில் உதவுமா? சர்ச் உதவுமா? மசூதி உதவுமா? குட். அதுக்கப்புறம் அது பிரயோஜனம். தெய்வீகத்தை உணர்ந்த பிறகு எனக்கு எல்லாம் ஒண்ணுதான், எல்லாம் ஒரே பில்டிங் தான், இல்லை எல்லாம் ஒரே கோவில், எல்லாம் ஒரே சிக்கனமாக சொல்லலாம். ரொம்ப ஆழமான கருத்து. ரொம்ப
உயர்ந்த கருத்தை மக்கள் அதை புரிந்து கொள்வதற்கு இன்னும் உயர்ந்த கருத்துக்களை மக்கள் ஏற்றுக்கொள்வதற்கு டைம் எடுக்குது, புரிஞ்சு கொள்ள முடியல. இது ஆனாவனாலே உட்கார்ந்துருக்கோம். ஆனாவனாலே சிறு வயதுலேருந்தே இதேதான். சின்ன வயசுலயும் அதே கொழுக்கட்டை, அதே முறுக்கு சீட்டை. வயசான பிறகும் பல்லு விழுந்தப்போ பல் செட்டு போட்டு அதே. அப்போதான் நான் கிருஷ்ண ஜெயந்தி இனிமேல் என்னையா தெரியும். ஈசை முளைத்த குழந்தைகளையும் திட்டுறார். இதிலே இருக்கிறது இந்த உயர்ந்த செய்தி. ஸ்ரீராமகிருஷ்ணன் சொன்னார், do not care for doctrine, do not care for temples, rituals. They count little when compared with the essence of religion in each and every one. எல்லாருடைய உள்ளத்திலேயும் அந்த வேதாந்தம் இருக்கிறது. எங்க இருக்கு வேதாந்தம்? சனாதனம் எங்க? நீதான் சனாதன், நான் தான் சனாதன் உள்ள இருக்கு. ஆனா வெளியில இருக்கக்கூடிய நாம ரூபத்தை விளக்கணும். நாம ரூபத்தை பிடிச்சிட்டு இருந்தா போச்சு. நான் இந்து, நீ கிறிஸ்டியன், நீ முஸ்லீம், பெண்களை படிக்கும் படிக்கலாம், இப்படிலாம் இல்ல. விளக்கு புரியுதா? இதெல்லாம் விளக்கு. இன்னும் ஆழமா போ, ஆழமா போ. அங்கு ஒரு உணர்வு இருக்கு, அங்கு ஒரு உணர்வு, தெய்வீக உணர்வு. அதை உணர முடிந்தால், உணர்ந்து விட்டால் உலகத்துல அமைத்தானா வந்துடும். இந்த வேற்றுமைகளுக்கு மத்தியிலே அந்த ஒற்றுமை இருந்து கொண்டே இருக்குது. பார்க்க தவறுகிறாய் நீ. எல்லா உள்ளத்துல எத்துணை பேதமராது எவ்வுயிரும் தம்முயிர் போல் எண்ணி உள்ளே ஒத்துரிமை உவர்கின்றார் யாரோ அவர் உள்ளதான் சுத்த சித்திருவாய் எம்பெருமான் நடம் புரியும் என நான் தெளிந்தேன். எல்லா உள்ளங்களிலும் அந்த தெய்வம் குடிக்கொண்டு இருக்கிறது. அந்த தெய்வத்தை டைரக்டா உணர முடியல. அது வெளியில ராமகிருஷ்ணரா கொண்டு இங்க உட்கார வச்சுட்டான். அவன் இன்னொருத்தர கொண்டு உட்கார வச்சுட்டான். அதே பிடிச்சிட்டு இருக்காரு. இன்னும் போ, உள்ள போனா தெய்வீகம். அதுதான் தத்துவ விஞ்ஞானம் என்று சொன்னார். தத்துவ ஞானம், பகவத் தத்துவ ஞானம். அத உலகம் முழுமைக்கும் வழங்க வேண்டிய இந்த உண்மையை உலகம் முழுமைக்கும் வழங்க வேண்டும். பாதைகள் பல, சேவைகள். இதை சொல்வதற்கு ஸ்ரீராமகிருஷ்ணர் வந்தார். ஸ்ரீராமகிருஷ்ணர் பிடிச்சு என்று குருநாதர் கல்கத்தாவுக்கு நீ 30 பேருக்கு 40 பேருக்குள்ள நீ சிறை வைக்க நினைக்கிறாயா? புரிஞ்சிக்கல. மற்றவர்கள் எல்லாம் புரிந்து கொள்ளக்கூடிய அவங்களுக்கு தகுதின்னு சொல்ல மாட்டேன். ஸ்ரீராமகிருஷ்ணன் அதுக்காகவே நரேந்திரனை கூப்பிட்டு வந்துட்டார். உலகம் முழுமைக்கும் ராமகிருஷ்ணர் சொந்தம் சொல்லல. உலகம் முழுவதும் ராமகிருஷ்ணரை அவதார புருஷன் ஏற்றுக்கொள்ள வேண்டும். சுவாமி சொன்னார், எனக்கு அதெல்லாம் கவலை. அவங்க என்னன்னா கூப்பிட்டான், ஞானி என்று கூப்பிட்டோம், பரமசர் கூப்பிட்டோம், அவதார புருஷன் என்னன்னா சொல்லட்டும், அது முக்கியம். அந்த உயர்ந்த செய்தி, அந்த முக்கியமான செய்தி, அதுதான் காலத்தின் தேவை. அதுதான் காலத்தின் தேவை. அதை பூர்த்தி செய்ய வந்தோம். அந்த செய்தியினுடைய இருப்பிடமாக, உருவகமாக அவர் இருக்கிறார். அந்த செய்தி எல்லாருக்கும் போய் சேரணும். நீ வாழ், நீ வாழ். எல்லாருக்கும் அந்த இடத்துல இடம் இருக்கிறது. சுவாமி விவேகானந்தர் நிறைய சொல்லி இருக்கிறார். சூரியனை காலையில பார்த்தா ஒரு விதமா இருக்கு, மத்தியானம் பார்த்தா ஒரு விதமா இருக்கு, மாலையில பார்த்தா ஒரு விதமா இருக்கு. எல்லாம் ஒரே சூரியன் தான். அந்த பரம்பொருள் பல ரூபங்களில் காலத்தின் தேவையை பொறுத்து, மக்களுடைய தேவையை பொறுத்து, மக்களுடைய மனதின் தேவையை பொறுத்து பல இடங்களில் பலவிதமாக. ஆகவே இந்த ஒரு உயர்ந்த செய்தி, மகத்தான செய்தி, அதை புரிந்து கொள்ளக்கூடிய ஒருவனாக நரேந்திரனே சப்தரிஷின்னு கொடுத்தார். சப்தரிஷி அந்த பரபிரமத்தோடு ஐக்கியமா இருந்தவர் அங்கேருந்து இந்த கீழ் உலகத்துக்கு கொண்டு வந்தார். அப்படி மேல அவன் மேல ஒரு மாயை போட்டு கொண்டு வச்சார். அவனுக்கு அந்த இது கொடுக்கணும் பார்த்தார். ஓ, என்ன பண்றீங்க? எங்க அப்பா அம்மா இருக்காங்க. சரி சரி, நேரம் வரல.
கதையெல்லாம் பார்க்கிறோம். அதே நேரம் பின்னாடி ஐயோ கொடுங்க 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 எனக்கு அந்த அனுபவத்தை கொடுங்க சொன்ன பொழுது இது 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 கொஞ்சம் அது முடியும் சொல்லி அதையும் கொடுத்தப்ப என்ன பண்ணா, நான் எப்போ அதுல இருக்கணும். போதை வந்து விட்டது. இந்த போதை வந்த விட முடியல. குருதேவ் சொல்லிட்டார், இல்ல கூட்டியாச்சு. இந்த செய்தி போய் சேரும். அதுக்குதான் நீ வந்திருக்க. அந்த செய்தி அதற்கு வேண்டிய ஏற்பாடு செஞ்ச பிறகு திறந்து விட்டுறாங்க. அதுக்கு வேண்டிய ஏற்பாடு என்ன செஞ்சார் விவேகானந்தர்? ராமகிருஷ்ண மிஷன் தொடங்கினார். ஏற்பாடு ஒரு வாழ்க்கை போராட்டம் என்ன தியாகம். நிம்மதே ஒரு நாள் தூங்கினவர் கிடையாது. தியாகம் தான். ராமகிருஷ்ண மிஷன் இந்து சமயத்திலேயே இந்தியாவிலேயே இத்தனை வருஷம் பழமையான இந்த பாரத பூமியில இப்படி ஒரு அமைப்பு சாதுக்கள் மட்டுமல்ல, எல்லாரும் சேர்ந்து ஒரு கொடியை தூக்கி பிடிக்க முயற்சிக்கிறோம். முடியல. மனதால 100% இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்துக்கள் பாராட்டணும்னு ஒரு குஷி. 100% நீங்கள் எல்லாம் ஆகிவிட. அவனை பாராட்டினா எனக்கு சந்தோஷம், இவனை திட்டினாலும் எனக்கு கஷ்டம். அப்படி இருந்தார் ஸ்ரீராமகிருஷ்ணன். இப்படி அதாவது முஸ்லீம் அங்க ஏதோ பிரார்த்தனை பண்ண ஓடிவி கட்டிக்கிறாங்க. சாதனை செய்தார். சமய வரலாற்று முதல் முறையாக இந்து என்பவர் இப்படி அம்மா அப்படி எல்லா சமயங்களையும் சாதனை செய்து தன்னுடைய கடைசி வரைக்கும் காளி தான் இருந்தார். ஆனால் காளி எந்த அளவுக்கு மகிழ்ச்சி தந்தார். இந்த உயர்ந்த செய்தியை உள்வாங்க வேண்டும். அதை நூறில் நிற்க வேண்டும். எனக்குன்னு ஒரு வழி இருக்கு. எனக்குன்னு ஒரு வழி இஷ்டமிஷ்டை இருக்கணும். ஆனால் மனதுல வெறுப்பு என்பதற்கும் இடம். வெறுப்பு என்பது பாராட்டக்கூடிய தகுதி அது இருக்க வேண்டும். மற்றவர்களுடைய சித்தாந்தங்களில் இருக்கக்கூடிய அந்த உண்மையை கேட்டு உண்மையை உணர்ந்து பாராட்டக்கூடிய தகுதி. நிறைய நாள் வந்து கேட்டு அப்படி ஒரு மகத்தான ஒரு காரியத்தை செய்வதற்காக ஸ்ரீராமகிருஷ்ண அவதரித்த அவதாரம் என்றால் இறங்கி வருதல் என்றால் அர்த்தம். ஐயோ எப்பொழுதும் ஆனந்தத்தில் இருந்தால் இந்த உலகத்தில் வந்து மனித உடல் எடுத்தால் மனித உடல் என்று இருக்கக்கூடிய துன்பங்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டார். விவேகானந்தர் உண்மைகளை ஏற்றுக்கொண்டு அவர் பெரிய தியாகி. இந்த ஒரு உயர்ந்த, அதுதான் உயர்ந்த கருணை என்று சொல்வதா? சொல்றாங்க சகோதரா, மதம் என்று எல்லோரும் எதையோ நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். என் இதயம் விசாலமாகிவிட்டது, உணர்வதற்கு கற்றுவிட்டேன், என்னை நம்புங்கள். மதம் சொல்லி உணர்வதற்கு நான் தான் நீ தான் உயர்ந்த நிலையில இருந்த அந்த நிலைக்கு மக்களுக்காக அவர் இதயம் எவ்வளவு கசிந்தது, அவ்வளவு கசிவையும் அவரால் வார்த்தைகளில் வெளியிட முடியவில்லை. தாரை தாரையாக அவர் கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்து கொண்டிருந்தது. இந்தியா மட்டுமல்ல, வெளிநாடுகள் எல்லாருடனும் எப்படி அவர் ஒன்றாக இணைந்தார். சுவாமி விவேகானந்தர் பேசியது எழுதி அனைத்தையும் அலசி ஆராய்ந்தால் அனைத்திற்கும் சிகரமாக இருப்பது மனிதன் தெய்வீகமானவன். மனிதன் இந்து
கிறிஸ்துவன் முகமது மனிதன் தெய்வீகமான பல 100 ஆண்டுகளாக கடவுளை மையமாக கொண்டு கடவுளை குறிக்கோளாக கொண்டு மனித சமுதாயத்தை வழி நடத்தி வந்த சமயங்கள் மனிதனில் இறைவனை காணும் மகத்தான திருப்புமுனையை தோற்றுவித்த பெருமை சுவாமி விவேகானந்தர். எங்க தேடுறார்? இங்கே தேடுகிற இறைவனை. நாங்கள் வித்தியாலயத்தை பாடுவோம். எங்கே தேடுகிற இறைவன்? இங்க இல்லையா? எப்படி? இன்னொரு மகத்தான செய்தி. சரியாக சொல்ல வேண்டும் என்றால் கடவுள் மனிதன் என்ற இருவருக்கும் இடையேயான பிரிவை விளக்கினார். இதெல்லாம் வாசிக்கும் பொழுது அவருடைய வாழ்க்கையில சம்பவம் எல்லாம் பார்க்கும் பொழுது சொல்லிட்டே போறோம். விவேகானந்தரை எவ்வளவுதான் நாம் படித்தாலும் படிக்க 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 நாம் தெய்வீகத்திலே மூழ்கிறோம். இந்த சின்ன சின்ன இந்த வேற்றுமையெல்லாம் கடந்து போகக்கூடிய பக்குவத்தை கொஞ்சமாக பெறுகிறோம். அவருடைய கடிதங்களை வாசிக்க வேண்டும். ரொம்ப அற்புதமானது. அப்படி இந்த இந்து சமுதாயத்திலே மக்கள் சமுதாயத்தின் சமயம் சொல்லப்பட்டார். மக்கள் சமுதாயத்துல பெரிய புரட்சி கவிஞர், புரட்சி தலைவர் நிறைய கைட்டுலாம் புரட்சி சன்னியாசி புரட்சி சன்னியாசியாக விவேகானந்தர் பார்த்து வரைக்கும் எத்தனையோ சன்னியாசிகள் சாதனை இந்த சமயத்தில் தோன்றி பெருமைப்படுத்தி இருக்கிறார்களோ ஏதாவது நாம் குறை சொல்லப்படுகிறது. ஆனால் இன்றைக்கு தேவையான ஆணைத்தரமாக பயம் இல்லாமல் எனக்கு ஒரு செய்தி கொடுக்கறதுக்கு எனக்கு ஒரு செய்தி இருக்கு, எந்த தயக்கமும் இல்லாமல் எந்த பயமும் இல்லாமல் போவேன்னு சொன்னார். அப்படி ஒரு செய்தி எப்படி கொடுத்தார்? தன்னை அழித்து கொண்டு கொடுத்தார். தியாகி அந்த செய்தி ராமகிருஷ்ண இயக்கமாக பணப்பட்டியாக இங்க இருக்கக்கூடிய மக்கள் ரூபத்திலே ஆமா நம்ம ஒவ்வொருத்தரும் சின்ன 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 மினுக்குன்னு மின்மினி பூச்சி மாதிரி அவதாரத்தில் நாம மின்மினி பூச்சி பண்ணிட்டார். நம்மை அறியாமல் மூலமாக இந்த தெய்வீகம் வெளிப்படுகிறது, சிந்தனைகள் வெளிப்படுகின்றன. நம்முடைய பேச்சு நடத்தை மூலமாக எத்தனையோ குறைபாடுகள் நடுவில் கொஞ்சம் அப்படின்னு வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறது. அதுதான் ஸ்தாபகாயச்ச தர்மஸ்ய ஸ்தாபனம். தர்மத்தை, அந்த யுக தர்மத்தை நம் அனைவரின் மூலமாக வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். கேட்டவர்கள் புண்ணியமானவர்கள், கேட்டு மனதிலே பதித்து கொண்டவர்கள் புண்ணியம் செய்வார்கள், இதன்படி வாழ்பவர்களாம் உண்மையிலே புண்ணியம். நாம் தான் புண்ணியசாலிகள். விவேகானந்தர் வழியில வாழ்வோம் என்று கூறி இதை நிறைவு செய்வோம். ஓம் சாந்தி.